ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ஸோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். இன்னைக்கு இப்போ கண்ணப்பிடி எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். பிடி வைக்கிறதுக்கு எல்லா சாதமும் ரெடி பண்ணியாச்சு. முதல் நாள் வந்து சாதம் வந்து கொஞ்சம் கூட பண்ணிட்டு அதை தான் அடுத்த நாள் இந்த மாதிரி கலர் சாதம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். வெள்ளை சாதத்துக்கு தனியாக கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுக்கலாம். சிகப்பு சாதத்துக்கும் மஞ்சள் சாதத்துக்கும் சாதம் எடுத்துட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டு கலக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மஞ்சள் கொத்து இருக்கும் இல்லையா, பொங்கலில் பானையில் கட்டியிருப்போம், அதை வந்து இடிச்சிட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணியும் நம்ம மஞ்சள் சாதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். அந்த மஞ்சள் சாதத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் குங்குமம் மிக்ஸ் பண்ணி சிகப்பு சாதத்துக்கு வச்சுக்கலாம். சில பேர் வந்து அந்த மஞ்சள் சாதத்தில் சுண்ணாம்பு கலந்தும் சிகப்பு சாதத்துக்கு வச்சுப்பாங்க. 4வது சாதம் வந்து சக்கரை பொங்கல். முதல் நாள் பண்ண சக்கரை பொங்கல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். கணுப்பிடி வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தீட்டுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ பெரியவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் சின்னவங்களுக்கு வந்து மஞ்சள் தீட்டி விடுவாங்க. மஞ்சள் கிழங்கை எடுத்து நெத்தியில், கன்னத்தில், திருமாங்கல்யத்தில், கையில் இதெல்லாம் தீட்டி விடுவாங்க. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு போய் கணுப்பிடி வச்சுட்டு வருவோம். எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவாத்தில் வந்து இந்த வழக்கம் இருக்குது. என்னோடய மாமியார் வீட்டில் இந்த வழக்கம் கிடையாது. ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு கிழக்க பார்க்க நின்று நுனி வந்து கிழக்குலையோ இல்லை நார்த்துலேயோ தான் வரணும். இப்படி குறுக்க போடுறப்போ நார்த்துலேயும், இப்படி போடுறப்ப கிழக்குலையும் வரணும். காக்கா முடி வச்சேன், கண்ணு முடி வச்சேன், காக்காவும் குருவிக்கும் கல்யாணம். பொதுவாக எல்லாருமே மாமியார் வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பிறந்த வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே கணுப்பிடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அப்புறம் தான் வருவோம். கணுப்பிடி வைக்கிறப்போ நம்ம கூட பிறந்தவங்க எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வைக்கணும். பிடி வைக்கிறப்போ தெற்க ஆரம்பித்து வடக்கில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. தெற்க முடிக்கக்கூடாது. அதனால் கிழக்க பார்த்து நின்றுட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் வச்சா கரெக்டாக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து தாத்தா ஊருக்கு போயிடுவோம். அங்கே வந்து காவேரி இருக்கும், அங்கே தான் வந்து கணுப்பிடி வைப்போம். எல்லாருமே அங்கே வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு குரூப்பாக கிளம்பி ஆத்தங்கரைக்கு போய் கண்ணுப்பிடி வச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு வீட்டுக்கு வருவோம். பழையது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு. ஸோ வந்து முதல் நாள் சாதத்தில் வந்து கொஞ்சம் கெட்டியமாக தயிர் விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் பால் விட்டு தயிர் விட்டு தளர்த்தியாக பிசைஞ்சு நார்த்தில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். கணுப்பிடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பழையதை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். கணுப்பிடி வச்சு முடிச்சதும் தூபம் தீபம்லாம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணி சேவிக்கணும். நம்ம பண்ணின சாதத்திலே வந்து சிகப்பு சாதத்தை மட்டும் கொஞ்சம் மீதி வச்சுட்டு அதில் தண்ணி விட்டு ஆரத்தி கரைச்சு ஆரத்தி எடுக்கணும். கணுப்பிடி வச்சதும் எல்லாரையும் நிற்க வச்சு வீட்டோட பெரியவங்க வந்து ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாருமா போவாங்க. அன்னைக்கு வீட்டில் சமையல் என்ன அப்படின்னா எல்லாமே கலந்த சாதமாக தான் பண்ணுவாங்க. தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புதுசாக புளிக்காய்ச்சல் காய்ச்சி புளியோதரை, தயிர் சாதம் இதெல்லாம் பண்ணுவாங்க. கணுச்சாறு காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரசம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து அவியல் பண்ணுவாங்க. அப்புறம் வத்தல், அப்பளம், பப்படம் இதெல்லாம் பொரிச்சு வச்சுருவோம். நம்ம வந்து கணுப்பிடி வந்து பிறந்த வீட்டுக்காக பிரார்த்தனை பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம பிறந்த வீட்டிலேருந்து கிளம்புறப்போ நம்மளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பாங்க. இதோட இந்த விளாக் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.